ரூரல் ஸ்டடின்னு போவோம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பில்டிங் தான் ஸ்டடி பண்ணுவோம். இப்போ வந்து எல்லா ரூரல் ஏரியாலையுமே பார்த்தோன்னா அங்கங்கே என்ன லோக்கல் அவைலபிள் மெட்டீரியலோ அதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஒரு காமன் பீப்புளோட வீடு வந்து அப்படி தான் இருக்கும். இதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே இருக்கிறது கல் தான். கல், ராக் ஃபவுண்டேஷனு, அது மேலே கல்லுலேயே தான் வாலுமே. அப்புறம் களிமண் வச்சு பூசியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் மேலே தகரம் போட்டு முடிச்சிட்டாங்க. என்ன பெருசாக வேலைலாம் இல்லை. குளிர் அடித்தாலும் உள்ள வாமா அந்த மாதிரி இருக்கும். நம்ம செங்கல் மாதிரி இருக்காது. குளிரில் செங்கல் கான்க்ரீட் மாதிரி ஒர்க் ஆகாமல் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். உள்ளே வார்மாக இருக்கும். வெயில் அடித்தா வெயிலையும் ரொம்ப கடத்தாது. வெளியே இருக்க டெம்பரேச்சரை வந்து உள்ளே கடத்தாது. ஏன்னா இந்த கல்லோட திக்னஸ் அப்படி இவ்வளோ இவ்வளோ தூரம் இருக்குது. செவரோட திக்னஸ் மட்டுமே. இந்த வீட்டில் உள்ள ஃபுல் செட்டப் இருக்குது. கிச்சன் இருக்குது, எல்லாமே இருக்குது. விட்டால் வாழலாம். கிச்சன்லாம் வந்து அப்படியே களிமண், அதில் ஓட்டை தோண்டி அழகாக 2 பேரும் சூப்பராக வாழலாம். அதுக்கு மேலே எக்ஸாஸ்ட் போகிறதுக்கும் வெண்ட் இருக்குது. யாரோ நல்லா வாழ்ந்த வீடு தான். நல்லா வாழ்ந்த வீடு. அப்புறம் கிச்சன் ஜாமான் வைக்கிறதுக்கு ஸ்லாபு மரத்துலேயே அப்படியே சூப்பராக இருக்கு.
ஸோ போயிட்டு வந்ததுக்கு என்ன பரிசு? இந்தா தடா, குச்சி குச்சியாக உள்ளது. ஃபுல்லாக ஒன்றுமே தெரில. Bye. Bye. Until next time.